ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஃபேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, 2 தக்காளி, ஒரு பெரிய கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கப்பில் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இது கடையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அதுதான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலாலாம் பார்த்துடலாம். பிரியாணி இலை, சோம்பு, கசகசா, பட்டை, கடல் பாசி, இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு சேர்த்தோன்னா தான் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ குக்கரில் எண்ணெய் சூடான பிறகு இது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் கடையில் தான் வாங்கினோம், வீட்டில் ரெடி பண்ணலை. வீட்டில் ரெடி பண்ணி பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்து கூட நல்லா வதக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக தக்காளி, பீன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டோம். கேரட்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா. இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஆட் பண்ணும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன், 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பாஸ்மதி அரிசினால் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்ற தேவையில்ல. சீரக சம்பா அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் வச்சு எடுத்தேன். லாஸ்ட் விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில். ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக பொலபொலன்னு சூப்பராக வந்திருக்கு. அடியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் குழையாமல் நல்லா சூப்பராக அழகான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.